வெல்கம் டு பேங்கர் ஜோன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐசிஐ தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்ஐசிஐ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்முலா இல்லாமல் எப்படி நம்ம ஈஸியாக ட்ரிக் யூஸ் பண்ணி இல்லை ஸ்மார்ட்டாக கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ரவி லெண்ட் அவுட் 9600. ஸோ ரவி பார்த்தீங்க அப்படின்னா 9600 கடன் கொடுக்குறாரு. ஸோ அப்போ பிரின்சிபல் எவ்வளோ 9600. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாரு அப்படின்னா 8.5% பெர் ஆனம் ஃபார் ஏ இயர். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.5%. 2 years 6 months at the end of duration what amount he earnedங்கிறாங்க. 2 வருஷம் 6 மாதம் கழித்து எவ்வளோ அவர் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 2 year 6 months. ஸோ 1 இயருக்கு 8.5னா 2 இயருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கும்? 17%. 6 மந்த்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்? 1 இயருக்கு 8.5னா 6 மந்த்துக்கு எவ்வளோ? அதில் ஹாஃப் தானே. 8.5 டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4.25. ஸோ இது நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 21.25%. ஸோ 2 வருஷம் 6 மாதம் கழித்து நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னா 21.25%. நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 100% பார்த்தீங்க அப்படின்னா 9600. அப்போ 21.25% என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம ஈஸியாக இது பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ 20% தனியாகவும் 1% தனியாகவும், ஸோ 0.25 தனியாகவும் பிரிச்சுக்கலாம். ஸோ 10% எவ்வளவோ 960 இன்ட்டு 2 ப்ளஸ் 1% எவ்வளவோ 96 ப்ளஸ் 0.25 போது 1%ல் 1/4 தான் 0.25. அப்போ 96 டிவைடட் பை 4. ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 24 கிடைக்கும். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். இதை பார்த்திங்கன்னா மல்டிபிள் பண்ணோம்னா 1920 கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் 1920 96 and 24 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2040 கிடைக்கும். ஸோ 2 year 6 month ஆஃப்டர் ரவிங்கிறவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பார் அப்படின்னா 2040 தான் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். A sum of rupees 12,500 to rupees 15,000 in 2 years. Find the rate of interest. ஸோ 12,500 ஒரு அமௌண்ட் 2 வருஷம் கழித்து 15,000 மாறுது. ஸோ பெர் இயருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 12,500 என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு? 15,000 சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இயர் பார்த்திங்கன்னா 2 year. இந்த 2 இயரில் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா 12,500 மைனஸ் 15,000 எவ்வளோ? 2,500. ஸோ 2 இயருக்கு 2,500 அப்படின்னா 1 இயருக்கு என்னவா இருக்கும்? ஹாஃப் தானே. 1250. ஸோ இப்போ இந்த 1250ங்கிறது இனிஷியல் அமௌண்ட். இதில் எத்தனை பர்சன்டேஜ்? 10%. 10%. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். A sum of money amount to rupees 8,400 ஆஃப்டர் 3 இயர்ஸுங்கிறாங்க. எக்ஸுங்கிற ஒரு அமௌண்ட்டு ஆஃப்டர் 3 year கழித்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 8,400 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்டு ஆஃப்டர் 6 year கழித்து 12,000 கிடைக்குதுங்கிறாங்க. அப்போ 6 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 12,000 கிடைக்குதுங்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த 3 இயருக்கும் இந்த 6 இயருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 3 year. ஸோ இந்த 3 இயரில் கிடச்சிருக்க இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 6 இயரில் கிடச்ச இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 3,600. அப்போ 1 இயருக்கு எவ்வளோவா இருக்கும்? 1200. அப்போ ஒரு வருஷத்துக்கு 1200 இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிருக்கு.
அப்போ 3 வருஷத்துக்கு இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? இப்போ 8400ல் பிரின்சிபல் ப்ளஸ் 3 இயரோட இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது இதில். அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்? 3600 வந்திருக்கும். ஸோ 3600 ப்ளஸ் P ஈக்குவல் டு 8400. அப்போ P is equal to 8400 minus 3600. அப்போ P என்னவா இருக்கும்? 4800. 4800. 4800ல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1200. எவ்வளோ பர்சன்டேஜ் இதில்? 25%. ஸோ இது இப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம். லென்த்தியாக போடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1200 4800 into 100. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/4 கிடைக்கும். ஸோ 25%. If the annual rate of simple interest increase from 10% to 12.5%, annual income is increase 2500ங்கிறாங்க. ஸோ 10%ல் இருந்து 12.5% வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 2500. ஓகே, நம்ம அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதில்? 2.5%. அப்போ 2.5% வந்து 2500 அப்படின்னா 100% என்னவா இருக்கும்? ஸோ அதுதான் கொஸ்டின். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 lakh கிடைக்கும். ஸோ இதை 40ஆல் மல்டிபிள் பண்ணால் 100 கிடைக்கும். அப்போ இதையும் 40ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 100% கிடச்சிரும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh. டேக் லோன் 2000. ஸோ லோன் அமௌண்ட் எவ்வளவு? 2000. இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு? 5%. ஓகே, ஃபஸ்ட் இயர் எண்டில் வந்து 1000 rupees வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. செகண்ட் இயரில் வந்து எவ்வளோ பே பண்ணி டியூவை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கும்? 5%. 2000ல் 5% எவ்வளவு? 10%. 2000ல் 10% வந்து 200. 5% எவ்வளவு? 100. ஓகே, இப்போ வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணுற அமௌண்ட்டு எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணுறாங்க? 1000 வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குங்க ரிமைனிங்கு? செகண்ட் இயர் இதில் 1000. ஸோ இதுக்கு 5% இன்ட்ரெஸ்ட் போட்டாங்க அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கும்? 50 வந்திருக்குமா? ஸோ 50 வந்திருக்கும். இப்போ டோட்டலாக எவ்வளோ ரீபே பண்ணுவாங்க? ஸோ இந்த 1000 ரீபே பண்ணணும், இந்த 50 ரீபே பண்ணணும், இந்த 100 ரீபே பண்ணணும். எவ்வளோ ஆச்சு? 1150 ரீபே பண்ணக்கூடிய அமௌண்ட். ஆன்சர் வந்து பி. A sum of money triple itself in 16 years. In how many years it would become double itself? How many years? ஸோ ஒரு அமௌண்ட் வந்து ட்ரிபிளாக மாறுது 16 இயரில். ஸோ ஹவு மெனி இயர் வந்து எடுத்துப்பாங்க அந்த அமௌண்ட்டு டபுளாக மாறுறதுக்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஒரு எக்ஸுங்கிற ஒரு அமௌண்ட்டு 3x மாறுறதுக்கு 16 இயர் ஆகுது. ஓகே, இப்போ இந்த 3x சரியா, இந்த 3x என்னவா நம்ம பிரிக்கலாம்? எக்ஸ்ன்னு பிரிக்கலாம், 2xன்னு பிரிக்கலாம். ஏன்னா இந்த எக்ஸ் வந்து பிரின்சிபல், இந்த 2x வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஒரு அமௌண்ட் வந்து டபுளாக மாறும்போது எவ்வளோ இயர்னு கேட்டிருக்காங்களா? அப்போ ஒரு அமௌண்ட் எக்ஸுங்கிறது வந்து 2x மாறுச்சு அப்படின்னா எக்ஸு வந்து பிரின்சிபல், ஒரு எக்ஸு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு. 2x மாறுறதுக்கு 16 இயர் ஆகுது அப்படின்னா 1x மாறுறதுக்கு எவ்வளோ இயர் ஆகிருக்கும்? 8 இயர் தானே ஆகிருக்கும். ஸோ டைரெக்டாகவே ஆன்சர் மார்க் பண்ணலாம். ஸோ எக்ஸ் வந்து பார்த்தீங்க என்ன இயர் வந்திருக்கும் அப்படின்னா டபுளாக மாறுறதுக்கு 8 இயர்ஸ். சங்கர் பாரோ சம் மணி அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% ஃபஸ்ட்டு 4 இயருங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 இயர் எவ்வளோ பர்சன்டேஜ்? 4%. அப்போ 4 into 4% ப்ளஸ் 6% ஆஃப் த நெக்ஸ்ட்டு 3 இயருங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 3 இயர். ஸோ 3 into 6% ப்ளஸ் 7% ஃபார் த நெக்ஸ்ட்டு 10 இயருங்கிறாங்க.
next 10 year 10 into 7 10 into 7 so 4 into 4 வந்து 16% plus 3 into 6 எவ்வளவு 18% plus 10 into 7 70%. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 104% கிடைக்கும். இந்த 104% வந்து பார்த்திங்க அப்படின்னா 8528. ஸோ இப்போ 100% என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் நமக்கு கிடச்சிரும். என்ன கிடைக்கும் அப்படின்னா 8200 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8200. What percentage of simple interest sum of money will double itself in 7 yearங்கிறாங்க. ஸோ ஒரு அமௌண்ட்டு டபுள் ஆகிறதுக்கு 7 years ஆகுதாமா. ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 100% உள்ள அமௌண்ட் பிரின்சிபல், சரியா? இந்த அமௌண்ட்டு 200 மாறுது. ஸோ பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது எவ்வளோ நாளில் மாறுது அப்படின்னா 7 இயரில். அப்போ 7 இயரில் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா 100 சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, அப்போ 1 இயருக்கு என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 100/7. ஸோ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 14/2/7 கிடைக்கும், ஆர் 14.28% கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் வந்து சி தான், 14.28. ஸோ இதே கொஸ்டினை வேறு மாதிரியே சால்வ் பண்ணலாம். எக்ஸுங்கிற ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2x சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒரு எக்ஸ் வந்து பிரின்சிபல், ஸோ இதுதான் பிரின்சிபல். இன்னொரு எக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா என்ன? I is equal to P into R into T/100. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன? எக்ஸு. பிரின்சிபல் என்ன? அதுவும் எக்ஸு. ஸோ எக்ஸு நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக கண்டுபிடிக்கும். ஸோ நமக்கு தெரியாது, நம்ம அப்படியே ஆறு போட்டுக்கிறோம். டைம் நமக்கு தெரியும் 7 year டிவைடட் பை 100. ஸோ இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். R is equal to 100/7. ஸோ இதை கேன்சல் பண்ணாலும் நமக்கு 14.28% தான் கிடைக்கும். ஸோ இந்த வேலையும் சால்வ் பண்ணலாம், ஸோ இந்த வேலையும் சால்வ் பண்ணலாம். ஸோ நமக்கு பார்த்த உடனே நமக்கு மைண்டில் கிளிக் ஆகணும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் டபுள் ஆகுதா? ஸோ அப்போ வந்து 100ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 200 மாறுது. ஸோ அப்போ எவ்வளோ இயருக்கு மாறுது? 7 இயருக்கு மாறுது. அப்போ 1 இயர் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து உருவாக்கிக்கிட்டே போயிருக்கு. அப்போ வந்து 7 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 பார்ட் கிரியேட் ஆகிருக்கு. அப்போ நமக்கு டேரெக்டாகவே 1/7 நமக்கு மைண்டில் கிளிக் ஆகிடணும். ஸோ 14.28 தான் ஆன்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாகவே மார்க் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. will be the ratio of simple interest earned certain amount. ஸோ ஒரு அமௌண்ட் at the same rate. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் சேம் தான், ஒரு certain amount, ஒரு எக்ஸுங்கிற ஒரு அமௌண்ட் ஃபார் 4 year and 12 yearங்கிறாங்க. ஸோ ஒரு certain amount எக்ஸுங்கிற ஒரு அமௌண்ட்டு ஒய்ங்கிற ஒரு பர்சன்டேஜ் இன்ட்டு 4 year ஈஸ்ட்டு அதே certain அமௌண்ட் தான். அப்போ இங்கேயும் எக்ஸ் தான் வரும். சேம் ரேட்டுங்கும் போது அதுக்கும் ஒய் பர்சன்டேஜ் தான் வரும் இன்ட்டு 12 year. ஸோ இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் கேன்சல் ஆகுது, இந்த ஒய்க்கு இந்த ஒய் கேன்சல் ஆகுது. ஸோ இந்த 1/4. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 3. ஸோ 1:3 ரேஷியோ. A certain amount of simple interest of 2500 after 5 yearsங்கிறாங்க. ஸோ 5 வருஷம் கழித்து 2500 வந்து வட்டி கிடைக்குது. He had the interest increased 2% more. இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்க இன்ட்ரெஸ்ட்டை விட 2% அதிகமாக கொடுக்கும்போது எவ்வளோ எஸ்ஐ கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ பிரின்சிபல் வந்து அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்க 10,000. ஸோ பிரின்சிபல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 5 இயருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 2500. அப்போ 1 இயருக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோவா இருக்கும்? ஸோ டிவைட் பை 5 போட்டோம் நமக்கு என்ன கிடைக்கும்? 500 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 1 இயரோட இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த 500ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,000ல் எத்தனை பர்சன்டேஜ்? 5%. ஸோ இப்போ 2% வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 2% வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? 7% கிடைக்கும். அப்போ 5 இயருக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஸோ 7% இன்ட்டு 5 35
பர்சன்டேஜ் வந்து நியூவாக கிடைக்கும். அப்போ 10,000ல் 35%ங்கிறது எவ்வளவு? 1% வந்து 100. 35 × 100 எவ்வளோ? 3500. ஸோ இந்த செஷன் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் ஏதாவது கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.